எல்லா துறையிலயும் ஏஐ வந்த மாதிரி, விவசாய துறையிலயும் ஏஐ வந்துச்சுன்னா எவ்ளோ நல்லா இருக்கும். ஸோ இந்தியன் கவர்ன்மெண்ட் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க. ஒரு ஏஐ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம உருவாக்கியிருக்காங்க. அதுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாரத் விஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது வந்து அக்ரி ஸ்டாக் டேட்டா அண்ட் ஆல்சோ ஐசிஏஆர். ஐசிஏஆர்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச். இது குடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த ஏஐல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு விவசாயி நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ்க்கு இந்த வானிலை வந்து எப்படி இருக்கும்? அதுவும் இல்லாம நம்ம என்ன பயிரிடலாம்? நம்ம பயிருக்கு ஏதாச்சும் நோய்வாய்ப்பட்டுச்சுன்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம்? இன்னைக்கு மண்டியோட பிரைஸ் அதாவது மார்க்கெட் பிரைஸ் வந்து என்ன ரேட் போயிட்டுருக்கு? இது எல்லா பத்தின இன்ஃபர்மேஷனும் வந்து அந்த ஏஐ மூலியமா நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் குடுக்கக்கூடிய விவசாயிகளுக்கு குடுக்கக்கூடிய ஸ்கீம்ஸ பத்தியும் அந்த ஏஐல வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு விவசாயி மல்டிபிள் வெப்சைட்ஸ்ல போயிட்டு சர்ச் பண்ணி பார்க்கறதுக்கு பதில், இந்த ஏஐ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம வந்து யூஸ் பண்ணாங்கன்னா, ரொம்பவே ஈஸியா அவங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாம, இந்தியால நெறைய மொழிகள் பேசுறதுனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதுல இந்த ஏஐ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல மல்டி லிங்குவல் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. எல்லா மொழியிலயும் நம்ம பேசலாம். அது மட்டும் இல்லாம, அ வாய்ஸ் பேஸ்டு இன்டராக்ஷனும் இருக்கிறதுனால, நம்ம டைப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம ஜஸ்ட் மைக் ஆன் பண்ணிட்டு நம்ம கொஸ்டின் பண்ணாலே போதும். அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஆன்சர் பண்ணிடும். ஸோ வெறும் சாட்போட் மட்டும் இல்ல. ஆ விவசாயிகளுக்கு உண்டான இன்ஃபர்மேஷன்லாம் சீக்கிரமா கொண்டு போய் சேர்க்கணும். அவங்களுக்கு சிம்பிளா சொல்லி புரிய வைக்கணும். அதுவும் அவங்களுடைய மொழியில புரிய வைக்கணும்ன்றதுக்காக, டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் அக்ரிகல்ச்சரா நம்மளுடைய இந்தியன் கவர்ன்மெண்ட் வந்து டார்கெட் பண்ணுது. இன் ஃபியூச்சர்ல விவசாயிகள் டெசிஷன் எடுக்கிறதுக்கு வந்து இந்த ஏஐ டூல் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பாரத் விஸ்டார பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்னு கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. இந்த மாதிரியான வீடியோஸ நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க.